அடாடா தாமரையனாட்சி உயரையும் ஆனால் அந்த யமன் காதன் தூதன் ஆகிய மூவர்களும் தானே ஈசனுடைய கட்டளைப்படி அந்த ராமனுக்கும் தானே அந்த பாதீதி சாமி கட்டி எடுத்தாங்க நேரம் தாமரை மேலே விழுந்து அழுகும் போது தாமரையுடைய உயரையும் கவர்ந்து கொண்டார் இருவர் உயரையும் எடுத்த போது அப்ப அண்ணமாரி இருவர் 2 பேரும் அழுக்காணி தங்கச்சியும் ஐயோ அம்மாவும் மேல இப்படி பேச மாட்டேங்கிறாங்களே ஆமா அப்படின்னு தானே அழுது ஓடம் போறாங்க நேரம் அப்படி அழுகும்போது காட்டுப்பண்ணாடி செல்லிமுத்து கவுண்டர் முதல் அங்கே இருக்கக்கூடிய வெட்ட பெரியவர்கள் ஊர்ல 10 பேர் இருக்கிறதை சத்தம் கேட்டா வந்து பார்ப்பாங்கல்ல ஆமா அப்படி யாவர்களும் அணிப்பெண்டுகள் பணிப்பெண்டுகள் முதல் யாவர்கள் தானே அழுகுங்குரல் கோட்டு ஊரு கூடி அப்ப மாளிகைக்கு வர்றாங்க அந்த மாளிகையிலே வந்து பார்க்கிற போது 2 பேர்களும் மாண்டவிட்டார் என்பது தெரிய வந்தது அப்படி மாண்டவிட்டார் என்று தெரிஞ்ச போது ஆனா அப்பா பொன்னையா பட்டத்துக்குரிய மன்னன் அல்லவா செங்கோல் பிடித்து சிற்றரசு ஆளக்கூடியவன் அதனால் நீதானே சபத்தை பார்க்கவும் கூடாது ஆனால் இரவுக்குன்னு வரக்கூடியவர்கிட்ட கையும் நீட்டக்கூடாது ஐயா இந்த ஆசாரம் ஜாவடிக்கு பொன்னையனை அழைத்து செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார் ஆமா அதே பிரகார பொன்னையா இங்க ஆசாரத்துக்கு வாசாமி ஐயனை பார்க்கப்படாது வா என்ற போது அப்பா ஐயா அம்மா பொன்னாரால் இது கொண்டு வர யாரே அன்னை ஏறம் அத்தனையெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் பெற்றிருப்பார்களே ஆனால் அந்த தம்பி இப்படி நமது ஆயுள் அண்டையார்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு தானே அப்பிக்கிறா கண்ணத்திலே 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 ஐயோ உனக்கு அடிச்சு உண்டா அடிச்சு உண்ட பூமியிலே பூமியிலே கொண்டு வந்து ஒன்னாமர சாவடியை ஆசாரம் சாவடியிலே கொண்டு வந்து உட்கார வைத்து அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் கோடகடி தம்பி சங்கர் சின்ன ஆண்டவரும் எங்க தங்காயும் அணிப்பெண்டுகள் பணிப்பெண்டுகளோடு அத ஐயான்னு அம்மான்னு அவையானது ஓடம் போறாங்க நேரம் இப்படி அழுகும் போல் காட்டுப்பண்ணாடி செல்லிமுத்து கவுண்டர் முதல் அங்க யாவர்களும் தானே கூடியிருக்கும் ஊர் பொது மக்களால் யாவர்களும் ஒன்று கூடி ஆனால் இவ்வளவு காலத்துக்கு மிற்பாடி 2 பேர்களும் உடன்கட்டை ஆகிவிட்டார் 2 பேரும் சேரம் ஆண்டுட்டாங்க அவர்களுக்கு உரியவர் தானே பாய்ச்சல் ஒரு பங்கும் பங்காளிகள் தான் ஆமா அவங்க வந்துதான் வாய்க்கரிசி குத்த வைக்க வேணும் ஆனால் நடுவீடு கிடத்த வேணும் சீருக்குடியவங்க அவங்க வந்ததே தண்ணி சுத்தி போடணும் அப்பறந்தே அழுகணும் அது போல எல்லாம் அழுக வேண்டாம் கம்பன் இருக்கு அப்படின்னு ஆறுதல் சொல்லிக் கொண்டு இருக்கு அப்ப 2 பேர்களுக்கும் பாக்கியனோருக்கும் தனியா ஆறுதல் அனுப்ப வேணும் அதே போல மணியங்குறிச்சி ராமரையுடைய உறந்தவிமாருக்கு தான் தனி ஆள்கள் தேனம் முதலவி வேணும் சீக்கிரமா போயிட்டு வாங்கப்பா என்ற இளவு ஆள்களைத்தானே பண்ணையத்தும் மாதிகமாரை கூப்பிட்டு இப்படியெல்லாம் ஆளம்புகளை அனுப்ப அரவணையிலே மற்றபடிக்கா வருட்டுன்னு எதிர்பார்த்து கொண்டு யாவர்களும் தானே ஜனங்கள் எல்லாம் வந்து மாண்டுட்டாங்களே அப்படின்னு கிராமத்து ஜனங்களான இலங்கை
ஒரு ஜனங்கள் எல்லாம் ஒரு வாங்காத்து போல எல்லாம் வாங்காத்து போல எல்லாம் வருகிறது மக்களே அந்த வாங்காத்து போல அல்லவா வாங்காத்து போல எல்லாம் இப்படி மாண்டுட்டாங்களே நம்மளுக்கெல்லாம் எத்தனை பாடுபட்டு இருப்பாங்க அவங்க அப்படின்னு அங்க சுத்தி வரங்க ஒரு மக்கள் எல்லாம் ஒரு சுழியாத்து போல வந்து சுழியாத்து போல வந்து சுத்தி வருகிறது நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அந்த சுழியாத்து போல அல்லவா சுழியாத்து போல அல்லவா எப்படியெல்லாம் மக்கள் வந்ததானே கூடியிருக்க ஆனால் வீரவாகன் தான் பெரிய வெறிகவன்சி இன்னைக்கு போயிட்டாங்க அவர்களை எடுத்து தகனம் செய்ய வருகிறோம் அரமனைக்கு முன்பதான கொட்டுத்தட்டங்கள் எல்லாம் போட்டு சிறப்பான முறையிலே செய்ய வேணும் அப்படி என தயாரில் இருக்கிறான் எதுக்குன்னு பங்காளிக்கு பங்காளி வந்ததே ஆகும் என்ன எதிர்பார்க்கும் போது வீட்டில் தானே அவர்களை எடுத்து படுக்க வைக்கக்கூடிய மாளிகையெல்லாம் சுத்தங்கள் செய்யுது அங்க கொண்டு வந்ததானே பாய் மெத்தைகள் எல்லாம் போட்டு அவர்களை எடுத்து கொண்டு வந்து படுக்க வைக்க தயார் நிலையிலே இருக்கின்றார்கள் இந்த நேரத்துல தானே பண்ணையத்து மாதிகமார்களை கூப்பிட்டு ஐயா நீங்க ஒரு சீக்கிரமாக பாட்டலூர் சென்று பங்காளி கவுண்டர்களுக்கு தகவலாக சொல்லி வர சொல்லுங்க என்று சொல்ல பண்ணையத்து மாதிகன் அண்ணன் தம்பி 2 பேர்களும் ஒரு சீக்கிரமாக புறப்பட்டுத்தானே பாட்டலூர் அடே தம்பி எந்த வீட்டுக்குடா முதல்ல போறது என்னடா கூட்டமா இருக்குது எந்த வீட்டுக்குடா முதல்ல போறது பெரிய வீட்டுக்கு போ ஆமா ஆமா இதான் பெரிய வீட்டுக்கு போ படக்கு படக்கு பெரிய வீடு படக்கா படக்கா அங்க பாரு பெரிய வீடு வடவரத்தல்ல வாங்க போலாம் என்று சொல்லி பண்ணையத்து மாதியமார்கள் அப்ப இறந்து சொல்றதுக்கு பாத்தலவர் பங்காளிக்கு என்ற வீடு பெரிய வீட்டுக்கு வந்தாங்க பெரிய வீட்டுக்கு வந்து கூப்பிடு சுவாமி புத்தியே புத்தி தோட்டத்தில் இருக்க முடியும் நாங்கதாங்க செய்தி கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கதான் சுப்பானு வாவானு அப்படியா சரி 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 தங்க உட்காருக்கு வந்துடுறேன் சாமி உட்காரமா சீக்கிரம் வாங்க என்ன பண்றீங்க கொண்டுக்குள்ள அதே நான் இப்பத்தே கோமண மஞ்சள் பூசிட்டு இருக்கிறேன் அது போல வந்தது கோமண மஞ்சள் கோபுர மஞ்சள் ஆமா ஆமா அதே தண்ணி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்கிறேன் போகுதா என்ன மஞ்சள் தண்ணி சாமி எசமாங்க இல்லைங்களா எசமாங்க இல்லைன்னு எப்படா நான் மஞ்சள் பூசி தண்ணி வைப்பேன் இருக்கிறாங்கடோ சீக்கிரம் வாங்க சாமி சரி சரி இரு சீக்கிரம் வந்துடுறேன் இரு சோப் போட்டுக்கிட்டு அது போல என்னடா உங்களுக்கு எப்ப சோப் போட்டு அடுத்த போலாம் வாடா ஆகாது சரிமே ஊருக்கும் பெரிய ஊதுகாம வந்தவீங்க வாங்க வாங்க கொடக்காளி அண்ணாரு கம்மன் இருப்பாங்க இன்னைக்கு பார் மஞ்ச போடாம சோப்பு என்னடா கொடக்காலையில அதால அது 10 நாள் ஆச்சு ஐயா சந்துப்பால சாத்திக்கிறீங்களா சந்துப்பாட நாங்க அந்த பரம் போறோம் அது கேட்டேன் அந்த பக்கமா போ போ சாத்திட்டே இருக்குதான் இப்படி பண்ணையத்து மாதிகர்கள் பாச்சலவர் பங்காளிக்கு ஒன்று வீடு வந்து விசாரிக்கிறாங்க எனக்கு சாமி சாமி
ஓ சாமி நான் தானுங்க. நான் புத்தி நான் தானுங்க. சாமி நான் தானுங்க. புத்தி நான் தானுங்க. இப்ப தேனை போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணி குடும்ப அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணி கும்பிட்டு வந்து சாமி இங்கேயே வந்துட்டு இருக்குதா? ஓய் சாமினா ஓய் யார் பாரு? ஓ எட்டியோவங்க. அரே எட்டியோவா சாமி. சரி சரி வா 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 வா. ஆமா ஏன் அப்படியே இந்த பக்கம் ஏடா இளவு சரி இளவு சரிங்க. இளவு சரி பெரியகாரி மைப்பொச்சு சாமியோ. ஓ பெரிய காரியமா? ஆமா ஆமாங்க. சரி சரி மலைநாட்டுல அதே 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 பொன்னிமலை நாட்டுல ராமரையாத்தா உரையாக்கா ஒன்று 2 பேரும் மாண்டு மடிச்சிட்டாங்க. 2 பேருமே மாண்டு மடிச்சிட்டாங்க. கவிர்த்தூர் இல்ல இல்ல 2 பேர் காலையில் நேரமே சேர்த்து போயிட்டாங்க. குடிச்சிட்டாங்களா? இல்லையா 60க்கு 60 சென்று பிறக்கிறது 90 சென்று காலமாகி பழுத்து பழமாகி 2 பேர் சேர மாண்டு மடிச்சிட்டாங்க. படிச்சுட்டு இருந்தாங்களா? சாமி உட்காரவும் இல்ல படுக்கவும் இல்ல. நல்லது. 2 பேர் உட்கார்ந்துங்க சாமி பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி. பேசிக்கிட்டு இருக்கு பொசுக்குன்னு போயிட்டாங்க மகாராஷ்டிரா. நல்ல சாபுவோம். ஆமா அவையெல்லாம் நல்லவியம். நல்ல அவையெல்லாம் போயிட்டாங்க. நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அவையெல்லாம் போயிட்டாங்களே. ஏய். ஐயோ எல்லாம் போயிட்டாங்க ஒரு நாளைக்கு. நல்லவையெல்லாம் போயிட்டாங்க நீங்க எல்லாம் இருக்கிறீங்களே. ஏண்டா எல்லாத்தையும் போக சொல்றியா? இல்லையா நல்ல மகராசன் போயிட்டாங்க பாவம். அருமர். எனக்கு தாங்க முடியலைங்க சாமி பார்த்து 2 பேரு அத்தனையும் கொடுப்பாங்க. இல்லைங்க அதை தரும ரவியா நீங்க இந்த கட்டின துணி கூட கொடுக்க மாட்டீங்க. ஏண்டா அன்னைக்கு வந்தா கூட கொடுத்தானா? என்னத்த 3 நாளா கழிஞ்சது. நான் ரோட்டுக்காரிக்கு சீலை வேணும்னு கேட்டேன், கொடுத்தேன். 3 பக்கம் கவுண்டருக்கு வேட்டி வேணும்னு கேட்டேன், சரி சரின்னு போட்டு அது 2 கொண்டு வந்து கொடுத்தேன். கவுண்டருக்கு அழுத்த முள்ளு குடிச்சு குளிச்சு அதையும் தைச்சு வச்சிருந்தீங்க. உங்களையும் 3 பக்கம் தைச்சு வச்சதை கொடுத்து அங்க கொண்டு கொடுத்த வச்சு பார்த்தா எதுக்காக உலகமா தெரியுது. கொடுத்தாங்களா? வெளிச்சத்துலாக்கு. 100 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாலே புத்தம் புதுசா ஒரு துணி எடுத்து இந்த ஆடான்னு கொடுத்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும். கட்டினு தவிர்த்து இந்த கொண்டு போன 5000 தையல் போட்டு கொடுத்தாது எனக்கு. ஏய் எத்தனைத்தான் கொடுத்தாலும் நல்லதா கொடுத்தாலும் கெட்டதா கொடுத்தாலும் கொடுத்தாங்கன்னு என்னைக்குடா சொல்ல போறீங்க? நீங்க என்னைக்கு கொடுத்தீங்க அவுத்து சொல்ல போறோம். கொடுத்தாலும் மோசமாக்குறீங்க. எளவுகாச்சு கொடுங்க. மாமா வந்துட்டு போகுது. 2 பேர் வந்திருக்கிற ஒரு ஆள் கொட்ட மர மாட்டா. அன்னைக்கெல்லாம் 3 மைல் 4 மைலுக்கு ஒரு கடை இருந்தது. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருக்குது. என்ன கடையா? கல்லு கடையா? சரி சரி அது வந்து கொடுங்க. அதை அறிஞ்சு கொடுக்கணும். சரி சரி எடுத்தாங்க நின்று பண்ண பக்கத்து ஊருக்கு போக வேண்டாமா? உங்களையே பாத்துக்கிட்டு இருந்தா அதே நான் எப்போ வந்தா சும்மா விடமாட்டேன். வந்துட்டா இப்படித்தான் முதல்ல வந்தாலும் நம்ம ஊருக்குள்ள மாறி வந்துட்டாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு எங்கேயும் போவாங்க. ஏனுங்க அப்படி? உங்களுக்கு தான் பெருசா போச்சே. அதே பெரிய வீடு. பெரிய வீடு. ஆமாடோ வந்தாங்க எப்பவுமே 70 வருஷம் மேல போடாம விட மாட்டேன். பழசு கலசு கொண்டு வந்துடாதீங்க. அது தொலைவரா கொடுக்குது. இது உழப்பு தானே. அரே சுப்பா ஐயா இந்த என்ன வாங்கிக்க? சோளம் இது. சோளத்தை கொண்டு அதை யாரு குத்தறி? அங்க கொண்டு போனா எம்போட்டாடி குத்த சொல்லுவா. காக்காரி சோளம் விரிச்சு புடி பண்ணாய்காடு ஓடுறாங்க. விடுறாங்க நிறைய படம் வாங்கிக்க. நம்மளது எப்போ பெருசுல கொஞ்சமா கொடுக்க மாட்டோம். பாத்து தெரிஞ்சுதே வந்தா உங்களுக்கு பெருசுன்னு. இன்னும் கொஞ்சம் அள்ளிக்குங்க. இல்ல என்னைக்குமே போட்ட இல்ல நான் எத்தனை சமைக்க முடியாது. நீங்க கொஞ்சம் மறுபடியும் இன்னும் 2 இல்லைங்க கனமா இருக்கு. நானும் அல்ல கோயில் பாத்துக்கா. உங்களுக்கு என்ன நான் சும்மா போன கவனிச்சு நீதான் போய் பெரியூடு கேட்டேன். அத என்ன வந்து அங்க போனா அப்படியே மஞ்சள் போட்டு இருக்கிறாங்க. வந்துதான் ஆகணும். சாமி ஏடா அது போயிட்டு போங்க. இதை கொண்டு வரலாமா? அவரைக்கு மேல கொட்டிடலாமா? சாமி சாமி இல்ல அது போனா போயிட்டு நம்ப வச்சிருந்தேன்.
அப்புறம் அதுக்குள்ள வந்து சந்தைக்கு போனாங்களா அப்புறம் எல்லாம் ஜாமானுக்கு வாங்க மிச்சம் நம்ப இல்லை இவ்வளவுதான் இருந்தது இந்த போய் கீழே ஏதாவது மல்லு கிழு கொடுத்த கல்லு கீழே முடிச்சுட்டு போங்க ஆளுக்கு ஒரு மனம் வச்சுக்கோங்க செல்லுமா இதுங்க சாமி இத புடிங்க கை நீடு கை இல்ல நீங்க செத்து போனது நெத்தியில் வைத்திருக்க ஆகும் இல்ல அன்னைக்கு காசு கிடைக்காது இந்த காசு அன்னைக்கு இருக்குதா இது செல்லாது இருந்தாங்க உங்களுக்கு கொண்டு போ சாமி நீ 5000 கொடுக்குறாங்க அதுல பாருங்க ஏன் காத்தா சமானங்கள ஒரு வேட்டி கீட்டி சாப்பிடுறீங்க இல்ல வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க கவண்டது இருந்தா ஏதாவது கொடுங்க கவன்றதெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லையே நானும் வேட்டி ஷர்ட்டுக்கு எது இருந்தா கொடுங்க வேட்டி ஷர்ட்டா போச்சு அது போ என்ன அதே நான் 4 ஜனத்தை எடுத்து வச்சிருந்தேன் கொடுக்கலாம் ஆளாலும் வந்தா கொடுக்கலாம்னு அப்புறம் பாக்குறவங்க ஒருத்தரைக்கு எனத்துக்கே இடத்த காத்துக்கிட்டு கிடக்குது அண்ணாடு அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறான் பாரு ஏகாலியன்னு 15 கொடுத்துட்டீங்களா அது இல்ல தோட்டத்துல வேலை செய்யறான் பண்ணைத்தாரு கொடுத்துட்டேன் அவராவது பாவனத்தை கட்டிக்கிட்டு இருக்கு எனத்தையோ வந்துட்டு அப்புறம் சீலர் இருந்தது நம்மளது உங்களுக்கு அதே இருக்கு அதுக்கு மேல இருக்காது அப்புறம் இருக்குது நிறைய அடுத்து கேட்டா 2 சேலை எடுத்து கொடுத்தேன் ஒன்று வீட்டுக்காரி கொடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு தோட்டத்தில் வேலை வெட்டி கருத்துணி போடுற காரணமா உங்களுக்கு அவ்வளவு இளவனு மனசு வேட்டைக்காயாட்ட வலுவலுன்னு சரி அதுக்கு மேல கவுண்டர் வந்தாங்கன்னா அங்க வந்தா பாக்க அந்த வீதியில் போ அந்த வீதி செவிட்டு கவனிச்சு காப்பி தண்ணி இது ஒரு கிளாஸ் ஊத்துங்க காப்பி தண்ணியா முதல் நம்மளுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த வேலையே வேண்டான்னு அரே தியோவா காப்பி தண்ணி வைக்கலாம்னு போய் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டு சர்க்கரை பொடி எடுத்துட்டு வரலான்னு போய் பாக்குறேன் அட ஏன்னு முந்தாரியால் மூஞ்சி போய் சொல்லியிருந்தேன் வீட்டேன் இது மறந்துட்டு வந்துட்டாங்க வாத்துக்கோ நாசமா போச்சு உங்களுக்கு மூஞ்சே போயிருக்கோம் சர்க்கரை மூயிட்டு வர சர்க்கரை இருக்குது பொடி இல்லையா மூஞ்சிட்டு போடுவா இப்படி பண்ணையத்து மாதிகர்கள் தானே ஒரு சீக்கிரமாக வந்தாங்க பாத்தலூர் வந்து இப்படி பாத்தலூர் தகவலை சொல்லிவிட்டு நம்ம அடுத்தபடியா மனை குறிச்சு போகணும் ஆமா குறிச்சு போகணும் மனையும் குறிச்சிக்கல வேற ஆளு தனியார் போயிருக்குது மனையும் குறிச்சிக்கே ஆமா பிறந்த இடத்தை பட்டு கொண்டாரு ஐயா அதனால முதல் நாள் போயிருக்குமா ஆமா இது பங்காளியா போச்சு பாத்தலூர் பங்காளி கவலைகா அதனால நம்மள இங்க தாட்டி விட்டாங்க இப்படி இரவுகளால் சொல்லிவிட்டு பண்ணையத்து மாதிகர் விடைபெறுகின்ற பொழுது பாத்தலூர் பங்கும் பங்காளிய 12 வீட்டுக்காரர்கள் ஒன்று கூடி என்ன இருந்த போதிலும் பெரியப்பனும் பெரியமானும் போயிட்டாங்க ஒரு சீக்கிரமாக போக வேணும்னா யாவரும் ஒன்று கூடித்தானே ஐயோனைக்கு பொன்னை வாரோ நாரோடி அம்மா நாரோடியே சாமியோ புறப்பாட்டே வீட்டுக்கிட்ட போய் நீ ஞாபகப்படுத்தி விடுங்க எடுத்து உள்ள ஒட்டிக்கிறேன் துப்பு கட்ட அப்புறம் வார போது வேணும் வச்சு இளவு போற பக்கம் பொட்டை ஒட்டிக்கிட்டு வர இதெல்லாம் பூட்டு மறக்க இல்லையா அதையும் காட்டி வச்சு வர வேண்டியதானே 4 பேர் போல இருக்குது கேவலமா இல்லையா என்ன பொட்டு வைக்காம பூ வைக்காம அல்ல அதுக்கு வசதி எந்த நேரம் எதுக்கு போறது என்ன போட்டு வச்சுக்கிட்டு வர அங்க போய் எடுத்து வச்சிடலாம் இப்படி பாத்தலோர் பங்கும் பங்காளிக்க ஒன்று கூடி யாவரும் வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க இந்த நேரத்துல மணியன் குறிச்சியிலே இருந்து இன்னும் சிவக்குழந்தாக்கம் என்றும் மலைக்குழந்தாக்கம் அண்ணன் தம்பிகள் தன் மனைவி மக்களுடைய யாவர்களும் பொட்டி வண்டியானது கட்டி பொன்னி வளநாடு வந்த வண்ணமாக இருக்கிறாங்க இப்படி உரமறி உற்றார் யாவர்களும்
பங்கும் பங்காளிகள் யாவது சூழ்ந்திருக்கின்ற பொழுது இன்னும் உள்ள ஒரு குடிமகனை அழைத்தார். குடிமகனை அழைத்து உன்னுடைய தருவன் தாமரக்கவனுக்கு 22 பேர்களுக்கும் இந்த தீர்வாங்கானது நடத்த வேண்டும் என்ற விராச பண்ணுங்கன்னு சொல்லுகின்ற பொழுது கொண்டு வந்த நடுவீடு கடத்தி தருவனம் தாமரை 22 பேர்களுக்கும் வாய்க்கட்டு கைக்கட்டுகளானது வச்சு அவர்களுக்கு நடுவீடு கடத்திட்டார். நடுவீடு கடத்தி வாக்கரசி வெட்டக்கர குட்டிகளானது கொண்டு வந்து குத்தி வச்சு தீபமானது வருத்தி வச்சாங்க. அடுத்தபடியாக மிராசுகாரரை கூப்பிட்டு சாமி யாருங்க மிராசுகாரர் வாங்க சாமி தேங்காய் மரம் உடைச்சு வச்சு தங்குதி போடல வாங்க என்று சொல்லி அழைத்தார். அதன் பிரகாரமே பங்கும் பங்காளிக்கு ஒன்று வெறியூட்டுக்காரர் வந்திருந்து தேங்காய் பழங்களானது உடைச்சு வச்சு பூச முடிச்சார். அப்ப பங்கும் பங்காளிக்கு ஒன்று கவனிச்சியானது வந்து அந்த கொடியாத்திரம்